வரவேற்றுக் கொள்கிறோம் மக்கள் நம் பக்கம் நிகழ்ச்சிக்குள். இன்றைய மக்கள் நம் பக்கம் நிகழ்ச்சியிலும் நாங்கள் ஒரு முக்கியமான தலைப்பில் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது அரசியல் களம் சூடு பிடித்திருக்கின்றது. குறிப்பாக 20வது திருத்தம் என்பதுதான் அரசியல் களத்தின் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் அந்த விடயம் சம்பந்தமாகத்தான் பேசுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். இந்த வாரம் 20வது திருத்த சட்டத்துக்கான சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமர்ப்பிப்பின் போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அமளிதுமளிகள் ஏற்பட்டிருந்தன. இந்த விவகாரங்கள் சம்பந்தமாகவும் அதே நேரம் அன்றைய அந்த காலப்பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவமும் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய ஆடை சம்பந்தமாகவும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. நாங்கள் இன்றைய தினம் 20வது திருத்த சட்டம் மூலம் சம்பந்தமாக பேசுவதற்கு முன்னர் அந்த ஆடை விவகாரம் சம்பந்தமாகவும் பேசிவிட்டு நாங்கள் அடுத்த தளத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றோம். எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார் தேசிய காங்கிரசினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக செயற்பட்ட அதே நேரம் சட்டத்தரணி மர்சூம் மௌலானா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி பிஸ்ரின். மக்கள் நம் பக்கம் நிகழ்ச்சியை இணைத்துக் கொண்டமைக்கு மிக்க நன்றி. நிஜமாக இந்த காலத்தில் சூடுபிடித்திருக்கின்ற பேசப்படுகின்ற சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக இருப்பவர் உங்களுடைய தலைவர். உண்மையில் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது? கிணறு வெட்ட பூதம் வெளிக்கிட்ட கதை என்று சொல்வார்கள். அதுபோல் 20வது திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் அரசாங்க தரப்பினரால் முன்வைக்கப்பட்டது. அதனை வாத பிரதிவாதங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்னரே எதிர்க்கட்சியினர் அதனை பேசுபொருளாக்கி தங்களுடைய காட்டமான விமர்சனங்களை பதாதைகளை ஏந்தி கொண்டு வந்து பாராளுமன்ற வளாகத்திலேயே அவர்கள் போர்க்கொடி தூக்கி கொண்டிருந்தார்கள். உண்மையில் தேசிய காங்கிரசுடைய தலைவர் அவர்கள் 20னுடைய அமளி இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தேசிய காங்கிரசுடைய தலைவர் அவர்களுடைய வருகையும் அவருடைய ஆடையும் எதேச்சையாக இணைத்து கொள்ளப்பட்டது என்றுதான் அதனை சொல்ல வேண்டும். அவருடைய ஆடை பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமைவாக இருக்கவில்லை என்பதாக ஒரு புதிய பூதாகரமான குற்றச்சாட்டு முன்மொழியப்பட்டது. உண்மையில் தேசிய காங்கிரசுடைய தலைவர் அவர்கள் அணிந்து வந்த ஆடை என்பது யதார்த்தத்தில் நிலையியல் கட்டளை சட்டங்களுக்கு எதிரான ஒரு ஆடையும் அல்ல. அதனை விவாதப் பொருளாக்கியதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியலை இங்கு நான் நேர்மையாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதிலும் எதிர்க்கட்சி தரப்பினர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினர் இதனை ஒரு பேசுபொருளாக்குவதற்கு பின்னணி என்ன? அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ SM மரிக்கார் போன்றவர்கள் அதனை ஆப்கானிஸ்தானோடு இணைத்து தலைவருடைய ஆடையை பற்றி கருத்து கூறுவது என்பது கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்து கலறுவதை போன்றது. இன்று நமது சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை வசைபாடுவது இன்றைய நிகழ்காலமாக இருக்கலாம். நாளை இது அதே மரிக்கார் மீதும் பாயக்கூடும். அது சந்தர்ப்பவசமாக சுமூகமாக மிகவும் நாகரிகமாக அந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டது. ஏனென்றால் சரியான சந்தர்ப்பத்தில் தேசிய காங்கிரசுடைய தலைவர் அவர்கள் சபாநாயகரிடம் முறையான அனுமதியை பெற்று மீண்டும் சபைக்குள் வந்தவுடன் அந்த விடயம் அடங்கி போய்விட்டது. சார், இந்த இடத்துல பொதுவெளியில் நாங்கள் பார்க்கும்போது, சமூக வலைத்தளங்களில் பார்க்கும்போது முன்வைக்கப்படுகின்ற ஒரு கருத்து தான், அத்தாவுல்லா அவர்கள் இந்த ஆடையோடு வருகின்றார், அதற்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே நிலையற்கட்டளைக்கு முரணாக அவர் செயற்பட்டதன் காரணத்தினால்தான் அவர் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறி செல்கிறார் என்ற கருத்துக்கள் தொடராக முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அதனை புரிந்து கொண்டு வெளியிலே சென்றார் என்ற கருத்துக்கள் எல்லாம் பலரும் சமூக வலைத்தளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் அவர் செய்தது குற்றம், நான் செய்தது பிழைதான் என்று ஏற்றுக்கொண்டுதான் அவர் வெளியிலே சென்றாரா? இல்லை, 20வது திருத்தச் சட்டம் தொடர்பில் இருந்த அமளி இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இது இந்த அளவுக்கு ஒரு புதாகரமான விவகாரமாக கையாளப்பட்டது என்பதே தலைவருக்கு பின்னர் தான் தெரியும். அதை அவரோட கலந்துரையாடல் போது முறையாக குறிப்பிட்டார்.
பின்னர் இதனை ஒரு பேசுபொருளாக்கியதற்கு பின்னால் இருக்கின்ற நிகழ்ச்சி நிரல் என்ன என்பதுதான் இங்குள்ள முக்கியமான விடயம். வெளியேறினார் என்பதற்கும் வெளியேற்றப்பட்டார் என்பதற்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த அமளிதுமளியில் அவர் தன்னுடைய தேவைக்காக வெளியே போன சந்தர்ப்பத்தை இவர்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளியேற்றப்பட்டார் என்பது போன்றும் அவர்கள் அதனை ஊடகங்களில் ஊதிப்பெருப்பிக்க முயற்சிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அப்படியானால் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த காணொளிகளை கூட அவர் வெளியே செல்லும் போது கூக்குரலிட்டது ஊவைத்ததை போல் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது நான் நினைக்கின்றேன் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் எடுக்கப்பட்ட காட்சிகளாகத்தான் எங்களுக்கும் செய்திகள் கிடைத்திருந்தன. உண்மையில் இது 20வது திருத்தச் சட்ட அமளி சுமளியின் இடையில் இடம்பெற்ற ஒரு விடயம் என்பதனால் உண்மையில் இதுதான் மிக மிக முக்கியமான துணைப்பொருளாக இருந்தால் தேசிய காங்கிரசுடைய தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் தன்னுடைய காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருப்பார். இதனை அவர் பொருட்படுத்தவில்லை அடிப்படையில். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை போன்று தோற்றமளிக்கிற விடயம் வந்த பின்னர் மீண்டும் அவர் சபாநாயகரோடு தொடர்பு கொண்டு சபாநாயகருடைய அனுமதி பெற்று மீண்டும் சபைக்குள் அதே ஆடையோடு நுழைந்திருக்கிறார். ஆகையினால் அது நிலையியல் கட்டளை சட்டத்திற்கு முரணாக இருந்திருந்தால் சபாநாயகர் அனுமதி கொடுக்க முடியாது. ஆகவே அனுமதி கொடுத்ததன் மூலம் நிலையியல் கட்டளை சட்டத்தை மீறவில்லை என்பது புலனாகிறது. ஆகையினால் இவர்களுடைய நோக்கம் இது இந்த இஸ்லாமோஃபோபியா என்கின்ற அந்த இஸ்லாமிய அச்ச நோயினை தொடர்ந்தும் அந்த மொமெண்டத்தில் வைத்திருக்க வேண்டும். இங்கே அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள். இப்பொழுதோ நீங்கள் சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்த்தரப்பில் இருந்தவர்களாக இருக்கட்டும், இப்படியான விடயங்களுக்கு எதிராக கதைத்தவர்கள் இப்பொழுது அவர்களும் இதே ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்களாக இருந்தால் இங்கே இருக்கின்ற நகர்வு என்ன மாதிரி இருக்கின்றது? அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற காலப்பகுதியில் அவர்கள் பொதுவாகவே பேசிய விடயம் இந்த ஆடை கலாச்சாரங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய குறிப்பாக முஸ்லிம் பெண்களுடைய ஆடை விவகாரம் சம்பந்தமாக பாசிட்டிவாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் இதனை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமான சூழ்நிலை கொண்டு வந்து சேர்க்கும்? உண்மையில் இவர்கள் தங்களுக்கு தேவையான பொழுது ஜனநாயகத்தை தூக்கிப்பிடிப்பார்கள், தங்களுக்கு தேவையான பொழுது முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று போர்க்கொடி தூக்குவார்கள். ஆனால் ஒரு இயல்பு நிலைக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற நோக்கம் இல்லாதவர்கள், பிரச்சனைகளை தூக்கி பிடித்து பழகி போனவர்கள். அதில் ஒரு அங்கமாகத்தான் தேசிய காங்கிரஸ் தலைவருடைய ஆடையினை ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக சித்தரித்ததற்கு பின்னால் இருக்கிற அரசியலையும் நான் பார்க்கிறேன். இந்த ஜனநாயகம் தொடர்பில் பேசுபவர்கள் தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அவருக்கு பிடித்த ஆடையை அணிவதற்கு அவருக்கு இருக்கின்ற உரிமையும் ஒரு ஜனநாயக உரிமை என்பதை இவர்கள் மறுதளிக்கிறார்கள். நிச்சயமாக. ஆனால் பொதுவாகவே இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் தான் இந்த விடயம் பரவலாக பேசப்படுகின்ற விடயம்தான். அண்மையில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அவர்கள் ஒரு பதிவை விட்டிருந்தார்கள். அதிலே பார்க்கும்போது விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் ஷல்வார் போன்ற ஒரு ஆடை அணிந்து வந்த நேரத்திலும் கூட இந்த நிலைமை உருவாகியது என்று அவர் ஒரு பதிவை முன்வைத்திருந்தார். அவரும் வெளியேற்றப்பட்டார் என்று. இங்கே பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த மரபு ரீதியான ஆடை கலாச்சாரம் அல்லது பாராளுமன்றத்துக்கு இப்படித்தான் அணிந்து வர வேண்டும் என்று நிலையற் கட்டளையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன? இங்கே ஒருவருடைய ஆடை சுதந்திரத்தை யார் தீர்மானிப்பது? அதாவது சட்ட வாக்குத்துறைக்குள்ளே இப்படியான பிரச்சனைகள் உருவாகமாக இருந்தால் பொதுவெளியில் மனிதர்களுடைய நிலை என்னவாக போகிறது? இங்கே ஜனநாயகம் பேணப்படுகின்றதா? ஆடைக்கான சுதந்திரம் பேணப்படுகிறதா? உண்மையில் இந்த நிலையியல் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் அந்த ட்ரெஸ் கோட் என்று வருகிற பொழுது பெண்களுக்கான நாகரிகமான மரபு சார்ந்த ஆடைகள் அணிவது தொடர்பில் நிலையில் கட்டளை சட்டம் தெளிவாக பேசுகிறது. அதிலும் குறிப்பாக ஸ்லீவ்லெஸ் ஆடைகள் தொடர்பாகவும் அது பேசுகிறது. உண்மையில் ஷல்வார் சாரி அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பது பெண்களுக்கான ஒரு நிலையில் கட்டளை சட்டம் தொடர்பில் பேசுகிறது. ஆண்களை பொறுத்தவரையில் தேசிய உடை என்று சொல்லுகிற பொழுது உதாரணமாக கோட் ஷூட் தேசிய உடையினும் போது இங்கே மிகப்பெரிய கேள்வி ஒன்று உருவாகிறது. மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே நாங்கள் நானும் கூட இன்று அணிந்திருக்கின்ற இந்த ஆடை கலாச்சாரம் என்பது ஒரு மேற்கத்திய கலாச்சாரம். இதனை எப்படி நாங்கள் தேசியம் என்ற அடையாளத்துக்கு அதுதான் உள்ள பிரச்சனை. இப்பொழுது இவர்கள் ஜனநாயகம் என்பதை
ஒரு பரந்துபட்ட நமது நாட்டுக்கு தேவையான விதத்தில் பொருள்கூடல் வழங்க தவறிய ஒரு இளம் சந்ததி தோற்றம் பெற்றுவிட்டது. அதே போன்றுதான் மேற்கு நாகரீகம் என்பதை ஒரு வேதமந்திரமாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சுதேச நாகரிகங்களெல்லாம் கற்காலத்தைச் சேர்ந்த பிற்போக்குத்தனமானவை என்று சொல்லுகிற ஒரு மரபை நோக்கி நகர்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அலோபதிக் மெடிசின் தொடர்பாக மாற்று எதிர் விமர்சனங்கள் எல்லாம் தற்பொழுது மேலெழுந்து வருகிறது. இப்பொழுது நாங்கள் இவ்வளவு காலம் நம்பி வந்த விஞ்ஞான முறைமைகளிலெல்லாம் பிழை காணப்படுகிறது. நாங்கள் இவ்வளவு காலமும் பெரும் கல்வி உயர் படிப்பு என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த மெடிக்கல் சிஸ்டம் எல்லாம் தற்பொழுது விமர்சனத்துக்குட்படுகிறது. இன்று இவ்வளவு தொற்றா நோய்களுக்கெல்லாம் எது காரணம் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அதற்கு பெரும் பங்கு விஞ்ஞானம் வழங்கிய நோய்களாகவே இருக்கிறது. விஞ்ஞானத்தினுடைய அபிவிருத்தியின் காரணமாகவும் நாங்கள் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். முன்னாள் இலங்கையினுடைய பிரதமர் டட்லி செனநாயக் அவர்கள் கூட இந்த விஞ்ஞானத்தினுடைய எதிர்காலத்தில் விஞ்ஞானம் எவ்வாறு பிரதிகூலங்களை தோற்றுவிக்கப் போகிறது என்பதெல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஏன் இதனை பேசுகிறேன் என்றால், நமது நேட்டிவ், உதாரணமாக தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய கடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதிலும் கூட இந்த நாட்டுக்கு தேவையான வெளிநாடுகளுடைய தலையீடுகள் இல்லாத ஒரு அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தேவை. இந்த நாட்டு மக்கள் வாழ்வதற்கான, அனைத்து இனங்களும் சௌஜன்யத்துடன் வாழ்வதற்கான, சகவாழ்வை நிச்சயப்படுத்துகிற, நமக்கான உரிமைகளை நிச்சயப்படுத்துகிற ஒரு தீர்வு கூறுகிற ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் தற்பொழுது நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் முக்கிய தலைப்பாக இருக்கிற 20வது திருத்தச் சட்ட விடயத்தில் கூட தேசிய காங்கிரசுடைய நிலைப்பாடு என்னவென்றால், 20வது திருத்தச் சட்டத்தையும் தாண்டி முழுமையான அரசியலமைப்பு சட்டத்தை நேரடியாகவே கொண்டு வந்தால் நலமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக தீர்வு கண்டாக வேண்டும் என்றால், தேசிய காங்கிரசுடைய தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் 1வது அமர்விலே அவர் உரையாற்றிய பொழுது, இந்த பாராளுமன்றம் பலமுறை மக்களுடைய எதிர்பார்ப்புகளை வீணடித்திருக்கிறது என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது ஒரு நேர்மையான குற்றச்சாட்டு. அது ஒரு பாராளுமன்றத்தில் 1வது அமர்வில் நிகழ்த்துகிற ஒரு கட்சி தலைவருக்கே உரித்தான பாணியில் அந்த சோஷியல் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுகிற பொழுது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அது எனக்கு மிக வெகுவாக கவர்ந்தது. ஆனால் தேசிய காங்கிரசும் அதை அப்படித்தான் பார்க்கிறது. உதாரணமாக நாங்கள் பாலமுனை பிரகடனம் தொடர்பில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தேசிய காங்கிரசினுடைய பாலமுனை பிரகடனம், அந்த பிரகடனத்தின் பொழுது நாங்கள் தெளிவாக ஒரு கருத்தை முன்வைத்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த இன விகிதாசாரத்திற்கு ஏற்ற முறையில் காணி நிலங்களை பிரித்து கொடுக்கிற ஒரு முறைமை கொண்டு வரப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும், நான் தலைவராக வழிநடாத்தி கொண்டிருக்கிற சித்திலப்பி ஆய்வு பேரவையினுடைய மாநாட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீர்கள். அப்பொழுது கூட நாங்கள் ஒரு தேசிய காணி லேண்ட் பாலிசி, காணி தொடர்பான ஒரு கொள்கைகள் வகுப்பாக்கம் செய்யப்பட வேண்டும். அது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நேரடியாக அது தீர்வு வழங்கப்பட்டாக வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இது இனவாத ரீதியாகவோ பிரதேசவாத சிந்தனையுடன் எல்லாம் கொண்டு வரப்படுகிற விடயமல்ல. இந்த நாடு வளம் பெற வேண்டுமாக இருந்தால் நமது நேட்டிவ் இக்கானமி, உதாரணமாக தற்பொழுது அரசியலமைப்பு என்று பேசுகிற பொழுது உண்மையில் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருவது சமஷ்டி சுயநிர்ணயம் என்பதன் அடிப்படையில் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று அந்த லீகல் நோமை வைத்துக்கொண்டு ஒரு ஆர்குமெண்ட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது எஸ்.ஏ.வி. செல்வநாயகமாருடைய காலத்தில் இருந்து வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு தானாகவே தங்களுடைய வளங்களை கையாளக்கூடிய அந்த வள நிறைவு அடைந்த ஒரு சமூகம் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்கிற சுயநிர்ணயத்தை நோக்கி நகரக்கூடும். இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அழகான அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நாங்கள் நிச்சயமாக அந்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் எங்களுடைய தலைப்பு 20வது திருத்த சட்டம் மூலமும் எதிர்கால நோக்கும் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். அது ஆழமாக உரையாடப்பட வேண்டிய விடயம். குறிப்பாக நாங்கள் இந்த தலைப்பை பேசுவதற்கு முன்னர் அந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில்
சட்டத்தரணி அவர்கள் அங்கம் வகிக்கின்ற அந்த கட்சியினுடைய தலைமை மீதான இந்த ஆடை விவகாரம் சம்பந்தமாக வெகுவாக பேசப்பட்டது. அது சமூக வலைத்தளங்களில் இன்று வரையில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்ற அடிப்படையில் தான் அந்த விடயத்தை நாங்கள் தொற்றிருந்தோம். நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த 20வது திருத்த சட்ட மூலம் சம்பந்தமாக விரிவாக பேச தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளியின் பின்னர் சந்திப்போம். மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் 20வது திருத்த சட்டம் மூலமும் எதிர்கால நோக்கும் என்ற தலைப்பில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சட்டத்தரணி மர்சூம் மௌலானா அவர்களோடு நாங்கள் ஏற்கனவே அந்த சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அவர் சார்ந்திருக்கின்ற இந்த கட்சியின் தலைவர் அத்தாவுல்லா அவர்களுடைய ஆடை சம்பந்தமாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். அடுத்த கட்டமாக இந்த 20வது திருத்த சட்ட மூலம் சம்பந்தமாக பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் விளம்பர இடைவேளை முன்னர் சொல்லியிருந்தீர்கள், இந்த திருத்த சட்டம் என்பதை தாண்டி ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த விடயத்தை தான் உங்களுடைய கட்சியும் நீங்களும் முன்மொழிவதாக சொல்லியிருந்தீர்கள். எனவே இப்பொழுது இருக்கின்ற இந்த 20வது திருத்தம் என்கின்ற இந்த கதையாடலை அல்லது இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற சட்ட மூலத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு சட்டத்தரணியாக பார்ப்பதாக இருந்தால் 19வது திருத்த சட்டத்தினுடைய தோல்வி 20வது திருத்தச் சட்டத்தினுடைய தேவைப்பாட்டை உணர்த்தி நிற்கிறது. ஏனென்றால் இம்முறை அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை கிட்டியிருக்கிறது. இந்த 3/2 பெரும்பான்மையை எங்களுக்கு நீங்கள் தந்தாக வேண்டும், ஏனென்றால் 19வது திருத்தச் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பது அரசாங்க தரப்பினுடைய தேர்தல் பிரச்சார வியூகமாக இருந்தது. எல்லா மேடைகளிலும் அதனை பகிரங்கமாக அவர்கள் பேசினார்கள். இப்பொழுது the mandate is given, மக்கள் ஆணை 19வது திருத்தச் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கான மக்கள் ஆணை தற்பொழுது கிடைத்ததாகவே நாங்கள் இந்த தேர்தல் பெறுபவர்களை வைத்து கணிப்பிட வேண்டியிருக்கிறது. ஆகையினால் 19வது திருத்தச் சட்டத்தினை 19வது திருத்தச் சட்டம் இருந்ததன் காரணமாகத்தான் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் கடந்த நல்லாட்சி காலத்தின் பொழுது இழுபறி இருந்தது. அந்த இழுபறியில் சில அதிகார மயக்கங்கள் காணப்பட்டது. குறிப்பாக கடந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிற்பாடு கடந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கின்ற மெத்தன போக்கிலே இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தார். நீங்கள் பேசும்போது இப்பொழுது சொல்லியிருந்தீர்கள், இந்த 19வது திருத்தம் நீக்கப்பட்டு இப்பொழுது 20வது திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படும் என்று கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த தேர்தல் கால பிரச்சாரங்களின் போதாக இருக்கட்டும் அல்லது பொது தேர்தல் கால பகுதியிலாக இருக்கட்டும், பொது தேர்தல் பகுதியில் அதிகமாக கேட்கப்பட்டது, எங்களுக்கு இந்த விடத்தை தாருங்கள், நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? மக்கள் மத்தியிலே, மக்களுக்குள்ளே, எல்லோருக்கும், சாதாரண பாமர சமூகத்துக்குள்ளேயும் இந்த 19வது திருத்தம் சம்பந்தமாக முழுமையான ஆழமான அறிவிருக்கிறது என்ற விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதே நேரம் இதற்காகத்தான் மக்கள் பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களித்தார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லது பொதுஜன பெரமுன என்கின்ற கட்சி, அதே நேரம் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்காகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றீர்களா? இந்த விடயம் சம்பந்தமாக மக்கள் சரியாக அறிந்து இந்த அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதில் என்ன உறுதி இருக்கிறது? நாங்கள் அண்மை காலமாக சந்தித்த அரசியல் அமைப்பு தொடர்பான சர்ச்சை என்று பார்க்கின்ற பொழுது 52 நாள் சர்ச்சை, அது ஒரு அரசியலமைப்பு சர்ச்சை. ஜனாதிபதி பிரதமரை நியமித்தது தொடர்பில் அது 19வது திருத்தச் சட்டத்தை மீறிய செயல் என்பதனால்தான் அது சர்ச்சையானது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட அப்படித்தான் வந்தது. அதே போன்று 19வது திருத்தச் சட்ட அமுலில் இருக்கின்ற பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெறுகிறது. இன்று வரை அதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் பரஸ்பரம் முடிவெடுப்பதில் இருந்த இழுபறி என்னவென்றால், இந்த 19வது திருத்தச் சட்டத்திற்கு பின்னர் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டன. ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை மட்டுப்படுத்துவதற்காகத்தான் 19வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்பொழுது இந்த 2 காலங்களின் பொழுதும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிந்தனை தெளிவு ஏற்பட காரணமாக இருந்த விடயம் என்னவென்றால்,
19வது திருத்தச் சட்டம் கொண்டு வந்தது நாட்டின் நலனுக்காக அல்ல, 2 கட்சிகள் இணைந்து அவர்களுடைய அதிகார சமநிலையினை பேணிக்கொண்டு ஒருவர் ஜனாதிபதியாகவும் மற்றவர் பிரதமராகவும் ஏனையவர்கள் அமைச்சர்களாகவும் இருந்து கொண்டு அவர்களுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 19வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டதை ஒழிய நாட்டினுடைய இறைமை, நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பில் ஒரு ஸ்திரமான அரசாங்கம் போன்ற விடயங்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் 19 என்பதன் மூலம் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் நல்லாட்சியின் பொழுது சமைத்து விட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை, அதன் தெளிவு பொதுமக்களுக்கு ஏற்பட்டது. இதே நிலைப்பாடு தான் 2014 காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 18வது திருத்தத்தினூடாக இந்த அவருக்கான முழுமையான அதிகாரங்களை கொண்டு இந்த நாட்டை ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தப் போகிறார் என்ற அச்சம் மக்களுக்குள்ளே வந்திருந்தது. அந்த கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய செயற்பாடு ஒரு வகையான சர்வாதிகார போக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, அதனை 18 தான் செய்திருக்கின்றது என்பதை இதே மக்கள் தான் கதைத்தார்கள். இதே பயம் வந்தது. அதற்கு பின்னர் இந்த 18வது திருத்தம் மாற்றப்பட வேண்டும் என்று 2014 காலப்பகுதியில் வெகுவாக பேசப்பட்டு 2015 அந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்த காலப்பகுதியில் இது மாற்றி அமைக்கப்பட்டது. அப்படியாக இருந்தால் மீண்டும் இந்த 20ஆம் திருத்தத்தினூடாக ஓரிரு ஏற்பாடுகள் அல்லாமல் சில ஏற்பாடுகள் தவிர்ந்து மீண்டும் 18வது திருத்தத்தை நோக்கி நகர்கிற ஒரு வேலையாகத்தான் இருக்கின்றது. இது மீண்டும் 2014 காலப்பகுதியை நோக்கி நகர்வது போல் தான் இருக்கிறது. 18வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்த பொழுது முன்னாள் ஜனாதிபதி தற்பொழுதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ என்பது இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்ற வேண்டும் என்பதாக இருந்தது. இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்ற வேண்டும் என்று அவர் பேசியதற்கிணங்க நம்ம இந்த நாடு முழுக்க அனைத்து வீதிகளும் செப்பனிடப்பட்டன. அதே போன்று தொலைத்தொடர்பு தொடர்பாடல் வசதிகள் எல்லாம் நவீனமயப்படுத்தப்பட்டன. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிற்பாடு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது, முன்னோக்கி செல்வது எப்படி என்பதற்கான கனவுகள் அவரிடம் காணப்பட்டது. அதற்கொப்ப 18வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து அடுத்த முறையும் தான் ஜனாதிபதியாக ஒரு டேர்ம் இருக்கிற பொழுதுதான் இவற்றை சாதித்து முடிக்கலாம் என்று அவர் இருக்கக்கூடும். ஆனால் நல்லாட்சி அரசாங்கத்தை பற்றி பேசியவர்கள் குறிப்பாக இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஒரு அணி இறமையுள்ள ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர்களாக இருக்கிற பொழுது இந்த நாட்டினுடைய இறமை தொடர்பிலும் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பிலும் அவர்களுக்கு இருந்த அந்த துல்லியமான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையும் தூரநோக்கும் ஏனைய நாடுகளுக்கு அது ஒரு தலையடியாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டது. அதற்கு அவர்கள் முன்னெடுத்த பிரச்சாரம்தான் இந்த மஹிந்த பூச்சாண்டி. அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ஷவை ஒரு சர்வாதிகாரியாக கட்டமைப்பதன் மூலம் புதிய ஒரு ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும். உலகத்தில் ஒரு ஆட்சி நல்லாட்சியா பொல்லாட்சியா என்று பொதுமக்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய அவர்களாகவே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டு இதற்கு நல்லாட்சி என்று பெயர் வைத்த, அதாவது கருவில் இருக்கின்ற பொழுதே குழந்தைக்கு பெயர் வைத்த கதை தான். அதாவது இலங்கையில் அரசியல் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு சர்வதேசத்தின் அழுத்தம் இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படியாக இந்த முறை கோட்டாபய ராஜபக்ஷவும் இந்த அரசாங்கம் வருவதற்கு பின்னாலும் சர்வதேச பின்புலம் இருந்திருக்கின்றது. இந்த முறை சர்வதேச பின்புலத்தினுடைய அவசியம் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இம்முறை சர்வதேச பின்புலங்களோடு கொண்டு வரப்பட்ட கடந்த நல்லாட்சிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தீர்மானித்தார், இந்த நாட்டினுடைய மக்கள். இப்பொழுது ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள் இந்த இலங்கையில் இருக்கின்ற அரசியல் மாற்றங்களுக்கு பின்னால் சர்வதேச அழுத்தம் இருக்கிறது என்ற. இந்த முறை இல்லை என்பதில் என்ன நிச்சயம்? இந்த முறை இல்லை என்பதற்கு காரணம் நன்றாகவே தெரிகிறது. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினருடைய அரசியல் செயற்பாடுகள் இந்த நாட்டினுடைய பெண்தகு அபிவிருத்தி தொடர்பில் அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. கடந்த நல்லாட்சியில் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி தொடர்பில் எது நடைபெற்றது என்று உங்களுக்கு நான் ஒரு ஊடகவியலாளராக உங்களுடன் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பின்னோக்கி நாங்கள் பயணித்தோம் என்று உங்களுக்கு தெரியும். அதுபோன்று குறிப்பாக தெற்காசியாவிலே இலங்கையினுடைய பூகோள அமைவிடம், இலங்கையினுடைய அமைவிடம் பல நாடுகளுடைய பாதுகாப்பு சார்ந்த கடல் பரப்பு சார்ந்த பல விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. கடந்த நல்லாட்சி காலத்தின் பொழுது கடந்த நல்லாட்சி காலத்தின் பொழுது அந்த நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு பின்னால் இருந்த அரசியல் எதுவென்று நாங்கள் வடிவாக நுணுக்கமாக பார்ப்போமாக இருந்தால், இலங்கை எல்லோரும் கடந்த நல்லாட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசியது. உண்மையில்
நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நான் கேட்கிறேன், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இறமையா, இறமையை பாதுகாப்பதற்காக ஜனநாயகமா? தெளிவாகவே ஒரு இறமையை பாதுகாப்பதற்காகத்தான் ஜனநாயகம். ஆகவே இவர்கள் இந்த இந்த நாட்டினுடைய இறமை தொடர்பில் கடந்த நல்லாட்சி அக்கறையோடு இருக்கவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த சான்று அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலே எத்தனை முறை அலார்ம்ஸ் என்று சொல்லுகிற சமிக்ஞைகள் வழங்கியும் கூட அந்த குண்டு தாக்குதலை தடுக்க முடியாமல் போன அரசாங்கம். நிச்சயமாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்னும் விரிவாக பேசுவோம். 20வது திருத்த சட்டம் மூலம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளியின் பின்னர் சந்திக்கலாம். மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் 20வது திருத்த சட்ட மூலமும் அதன் எதிர்கால நோக்குகளும் என்ற தலைப்பில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சட்டத்தரணி மர்சூம் மௌலானா அவர்களோடு நாங்கள் ஏற்கனவே விரிவாக பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலை, இந்த 20வது திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன, அதற்கு பின்னால் இருக்கின்ற விவகாரங்கள் என்ன மாதிரி இருக்கின்றன என்ற விடயத்தை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது பார்க்கும்போது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமராக இருக்கின்றார்கள். இங்கே 20வது திருத்தத்தினூடாக கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கான அதிகாரத்தை அதிகரித்துவிட்டு இங்கே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஏதோ அவருடைய அதிகாரங்களை குறைப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. இந்த நிலையை எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையில் இதனை இரண்டு ஆளுமைகளுக்கு இடையிலான ஒரு அதிகார முரண்பாடாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இருவரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், அண்ணன் தம்பியாக இருக்கிற பொழுது இங்கு யாருக்கு அதிகாரம் அதிகம், யாருக்கு அதிகாரம் குறைவு என்பது விடயமல்ல. ஆனால் இது எதிர்காலத்திலே தான், எதிர்காலத்தில் வரப்போகிற பிரதமர் தொடர்பில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் தற்பொழுது இருக்கிற நிகழ்கால அரசியலை பார்க்கிற பொழுது ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் சற்று பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கும் அதே கருத்து இருக்கிறது. என்றால் ஒரு நாட்டினுடைய ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் என்று வருகிற பொழுது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி நேரடியாக இறமையை கொண்ட மக்களால் நேரடி ஜனாதிபதி தேர்தல் ஒன்றின் மூலமாக தெரிவு செய்யப்படுகிற ஒரு ஜனாதிபதி. செரிமோனியல் ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்று அல்ல. அதாவது இந்தியாவிலே ஜனாதிபதி அப்படி அது ஒரு மரபு சார்ந்த விடயம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் எக்ஸிகூட்டிவ் பவர், எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி என்ற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்று வருகிற பொழுது சில அதிகாரங்கள் அவருக்கு இருந்தாக வேண்டும். ஆனால் இந்த முழு உதாரணமாக ஸ்டேட் மெஷினரி என்கிற பொழுது இலங்கையினுடைய அரச இயந்திரம் தொடர்பில் ஜனாதிபதி சில தற்றுணிவு அதிகாரங்களை, நிறைவேற்று அதிகாரங்களை பயன்படுத்துகின்ற விதத்தில் தான் இலங்கையினுடைய சட்ட ஏற்பாடுகள் 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைய கொண்டு வரப்பட்டது. ஆகவே இந்த 19வது திருத்தச் சட்டத்தின் பிற்பாடு ஏற்கனவே அமுலில் இருக்கின்ற சட்டங்களோடும் சில தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற வல்லமை தொடர்பிலும் சில மயக்க நிலைகள் தோற்றம் பெற ஆரம்பித்தன. அதுதான் 19வது திருத்தச் சட்டம் ஏன் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்கான வலிதான காரணம். இன்று 20வது திருத்தச் சட்டத்தை எதிர்ப்பவர்கள் கூட 19 சில மயக்கங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் ஜனாதிபதியினுடைய, அதிலும் தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே மிகவும் வித்தியாசமான ஜனாதிபதி. அவர் செயற்திறன் மிக்க, நிர்வாகத்திறன் மிக்க ஒரு ஜனாதிபதி. அவர் இந்த நாட்டை பற்றி கனவு காண்கிறார். இன்று இந்த அரச இயந்திரம் முறையாக இயக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கிறார். நாம் ஏன் பின்தள்ளி இருக்கிறோம், இதனை முன்கொண்டு செல்வதற்கு எந்தெந்த இடங்களில் நாங்கள் வரலாறுகளில் கோட்டை விட்டிருக்கிறோம், அந்த தவறுகளை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் இரவு பகலாக உழைக்கின்ற இந்த ஜனாதிபதி. ஆகையினால் அப்படியான ஒரு ஜனாதிபதி மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கு கிடைத்திருப்பதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை நாங்கள் அதிகரிப்பதன் மூலம் நாங்கள் நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். அதில் முக்கியமான விடயத்தை இங்கு நான் குறிப்பிட்டாக வேண்டும். லாங் டேர்ம் பாலிசிஸ் என்று வருகிற பொழுது இந்த லாங் டேர்ம் பாலிசிஸ் என்கிற நீண்ட கால செயற்திட்டங்களை ஒரு சட்ட வரைவுக்குள்,
ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் என்கின்ற அந்த பேக்ரவுண்டில் அந்த அந்த முதுகெலும்பில் வைத்துக்கொண்டு இதனை எவ்வாறு சமைப்பது என்பது தொடர்பில் எல்லோரும் உட்கார்ந்து பேசுவதற்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பம்தான் இம்முறைய பாராளுமன்றம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீர்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு தளமாக அமைகிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் இந்த 20வது திருத்தம் சட்டமாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு அதீத அதிகாரங்கள் வருகின்றன. வந்ததன் பின்னர் அந்த எல்லோருமே ஒரே இடத்திலிருந்து பேசுவதற்கான இடம் கிடைக்குமா? ஒரு தனிநபருக்கு கிடைக்கும் போது பாராளுமன்றத்தின் சுயாதீனத்தன்மை சம்பந்தமாக கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. சாதாரணமாக உதாரணமாக சொல்லுவோம், இந்த ஆட்சி மீதான ஒரு வகையான அதிருப்தி ஏற்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. தாங்கள் எதிர்த்தரப்பில் சென்று உட்கார்கிறார்கள், இன்னும் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்கியிருந்தாலும் கூட ஜனாதிபதி ஒரு வருடம் கடந்துவிட்டால் நினைத்தால் அந்த பாராளுமன்றத்தை கலைத்து விட முடியும். அப்படியாக இருந்தால் இங்கே ஒரு வகையில் ஜனநாயகம் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது தானே? நீங்கள் குறிப்பிடுகிற விடயம் எல்லோருக்கும் இப்பொழுது உள்ள பிரச்சனை ஜனாதிபதியினுடைய அதிகாரம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எதை செய்வது என்பது தொடர்பில் யாரும் பேசுவதில்லை. இதனை விமர்சிப்பவர்கள் அதிகாரம் அதிகரிக்கப்படக்கூடாது என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் எதற்காக அதிகரிக்கிறீர்கள் என்று ஆக குறைந்த கேள்வியாவது அரசாங்கத்தை நோக்கி எதிர்க்கட்சி கேட்க வேண்டும். எதனை சாதிக்கப் போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் அது ஆரோக்கியமான. இப்பொழுது இவர்கள் இது ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை வரம்பு மீறி அதிகரிக்கிறீர்கள், நாங்கள் வரலாற்றில் இது போன்ற சம்பவங்கள் பலவற்றை கண்டிருக்கின்றோம். நாங்கள் ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தியதனால் 19வது திருத்த சட்டத்தின் பொழுது நல்லாட்சியின் பொழுது நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். அப்படியும் வரலாறு. அதாவது ஜனாதிபதியினுடைய அதிகாரம் முழுமையாக மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கவில்லை. சில விடயங்கள் தான் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் முழுமையாக மட்டுப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு முழுமையான அதிகாரம் அல்லது அங்கே இருக்கின்ற பிரதமருக்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஓரிரு இங்கே நீங்கள் சொல்வது போல 19வது திருத்தத்திலே சில தளம்பல்கள் இருக்கின்றன. ஆனால் மீண்டும் நாங்கள் பழைய 18வது திருத்தத்தை நோக்கித்தான் செல்கிறோம். அப்படியாகும் போது அந்த பழைய அனுபவங்களை எங்களுக்கு மீண்டும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சர்வாதிகாரம் தொடர்பில் பேசுவதற்கு this is too early. ஜனாதிபதி அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தினாரா இல்லையா என்பதை எப்போது நாங்கள் கூறலாம் என்றால், இந்த சட்டம் மூலம் 2/3 மெஜாரிட்டியினால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக இயற்றப்பட்டதன் பிற்பாடு ஜனாதிபதி எவ்வாறு இந்த நிறைவேற்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாரா இல்லை முறையாக பயன்படுத்துகிறாரா என்பதன் பின்னர் தான் இதை குறிப்பிடலாம். ஆனால் இப்பொழுது விடயம் அதுவல்ல. 19 தோல்வி 20 அவசியத்தை வலியுறுத்தி விட்டது என்பதுதான். அதாவது 19 தோல்வி மீண்டும் 18 நோக்கி நகர்கிறது. அதாவது 18 சார்ந்தும் எங்களுக்கு விமர்சனம் இருந்தது, இல்லை என்று சொல்வதற்கு இடமில்லை. 18 சார்ந்து நிறைய விமர்சனங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். 18 பற்றி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் பேசிய பொழுது ஆசியாவின் ஆச்சரியமாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்பதுதான் தீமாக இருந்தது. ஆனால் அதை பற்றி யாரும் இப்பொழுது பேசுவதில்லை. நாங்கள் கடந்த 5 வருடம் நல்லாட்சி வந்ததன் பிற்பாடு நாங்கள் 5 வருடம் தள்ளி போயிருக்கிறோம் என்பதை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் 18 வைத்துக்கொண்டு முன்னோக்கி செல்வதில் நாங்கள் கோட்டை விட்டிருக்கிறோம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததன் மூலமாக. அதனால் 18 மீண்டும் அதே நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் நாடு மீண்டும் சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறது என்பது மீண்டும் அந்த நல்லாட்சியை கொண்டு வந்த அதே சக்திகளுடைய குற்றச்சாட்டாகத்தான் இதனை பார்க்க வேண்டும். ஆக இங்கு இருக்கிற விஷயம் என்னை பொறுத்தவரை இது மிகவும் சிம்பிளான விஷயம். 20வது திருத்த சட்டத்தை பற்றி அரசாங்கம் பேசுகிறது. 20வது திருத்த சட்டத்தில் உதாரணமாக 1 வருடத்தின் பின் பாராளுமன்றத்தை கலைப்பதா, 2.5 வருடங்களுக்கு பின்னர் பாராளுமன்றத்தை கலைப்பதா, அது ஒரு ரீசனபிள் டிபேட். அது தற்பொழுது அது தொடர்பாக அரசாங்கமும் மூல் பரிசீலனை செய்கிறது. we have to mitigate, we have to compromise, we have to debate, we have to confront என்பது தற்பொழுது இயங்கு நிலைக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம். 20வது திருத்த சட்டத்தை எடுத்த எடுப்பிலேயே இது ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்கிறது என்பதற்குத்தான் என்ற அந்த குற்றச்சாட்டுக்குத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஜியோபாலிட்டிக்ஸ், இந்த சர்வதேச நிகழ்ச்சி நிரலுக்கு இலங்கையை மீண்டும் கொண்டு போய் தள்ளக்கூடாது. இலங்கை என்கின்ற ஒரு தேசம் இது இறைமையுள்ள சுதந்திரமான ஜனநாயக சோசியலிச குடியரசு. இந்த ஜனநாயக சோசியலிச குடியரசு எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? அதற்கு ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி, அதுவும் ஒரு ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அங்கு அமைந்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாட்டினுடைய இறைமை தொடர்பில் இனியாவது நாங்கள் பேசியாக வேண்டும். ஜனநாயகம் பற்றி பேசுகிறவர்கள் இறைமையை
புறக்கணித்து விட்டு ஜனநாயகத்தை பேச முடியாது. இலங்கையில் எல்லோரும் டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ் போன்ற வெஸ்டர்ன் ஸ்கூல் ஆஃப் தோட்ஸ் அப்படியே வேத மந்திரமாக இங்கு இறக்குமதி செய்யப்படுவதில் உடன்பாடில்லை. நமதுக்கென்று ஒரு ஆன்மா, நமக்கென்று ஒரு கலாச்சாரம். உதாரணமாக அண்மையிலும் நான் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தேன், இலங்கையினுடைய நீதி அமைச்சர் ஒரு முறை 18 வயதில் திருமணம் முடிப்பது தொடர்பில் ஒரு விஷயத்தை பேசினார். உண்மையில் 18 வயதில் தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நாங்கள் இங்கு ஒரு நியமமாக கொண்டு வருவது என்பது இலங்கையினுடைய கலாச்சாரம் சார்ந்த, இலங்கையினுடைய பூர்வீக மதங்கள் தொடர்பில், பூர்வீகம் தொடர்பில், பாரம்பரியங்கள் தொடர்பில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நியமம் அல்ல. உலகளாவிய ரீதியில் ஒரு வேர்ல்ட் பொலிட்டிக்கல் ஆர்டர் இருக்கிறது, உலக ஒழுங்கு இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் ஒரு யூனிலேட்ரலிசம், ஒற்றை கலாச்சார வாதம் இருக்கிறது. இதனை இறக்குமதி செய்வதற்கும் கீழத்திய நாடுகள் மீது திணிப்பதற்கும் மேற்குலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர்களும் 18 தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு விடயத்தை கொண்டு வருவதற்கு என்னுடைய அடுத்த லீகல் ஆர்குமெண்ட் என்னவென்றால், இலங்கையில் பீனல் கோட் என்று இருக்கிறது, தண்டனை சட்டக்கோவை. இந்த தண்டனை சட்ட கோவைக்கு 1995ஆம் ஆண்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. அந்த அமெண்ட்மெண்ட்லே ஸ்டாட்யூட்டரி ரேப் என்று சொல்லப்படுகிற கற்பழிப்பு தொடர்பில் பேசப்படுகிறது. 16 வயதுக்கு கீழ் இருக்கிற ஒரு பெண்ணுடைய சம்மதத்துடனோ சம்மதம் இல்லாமலோ உறவு கொள்கிற பொழுது அது குற்றமாகும். 16 வயதுக்கு மேலுள்ள பிள்ளையினுடைய சம்மதம் லீகல் கன்சென்டாக அந்த அவருடைய சம்மதத்தோடு உறவு கொள்கிற பொழுது அது குற்றமாகாது என்று சட்டம் சொல்கிறது. இது பௌத்தத்துக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லையா? கிறிஸ்தவத்துக்கு எதிரான சட்டம் இல்லையா? ஹிந்துவிசத்துக்கோ இஸ்லாத்துக்கோ எதிரான ஒரு சட்டம் இல்லையா? இது ஒரு இம்மோரல் பிரின்சிபல். இது மேற்கினுடைய இறக்குமதி. ஆனால் நாடு சார்ந்து, நமது கலாச்சாரம் சார்ந்து, நமது பண்பாடு சார்ந்து யோசித்தால் 16 வயதுக்கு மேல் ஒரு பெண்ணுக்கு சம்மதம் கொடுக்கின்ற பக்குவம் கிடைக்கிறது என்றால் அவளுக்கு திருமணம் முடிப்பதற்கான உரிமையும் பிறக்கிறது என்பதுதான் விவாதம். இவ்வாறான வாத பிரதிவாதங்களை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளிவிட்டு வெறுமனே உலகில் இருக்கிற வேர்ல்ட் பொலிட்டிக்கல் ஆர்டருக்கு, இந்த யூனிலேட்ரலிசம் என்கின்ற ஒற்றை கலாச்சார வாதத்திற்கு அமையவே எங்களுடைய சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. நிச்சயமாக தொடர்ந்தும் பேசுவோம். விளம்பர இடைவேளையின் பின்னரை சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள், வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆழமான கருத்தாக நாங்கள் இதனை பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். 20வது திருத்த சட்டம் மூலமும் எதிர்கால நோக்கும் என்ற தலைப்பில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சட்டத்தரணி மர்சூம் மௌலானா அவர்கள். அவர்களோடு நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். இறுதியாக நீங்கள் இந்த விளம்பர இடைவேளைக்கு முன்னர் பேசிய விடயத்தில் சொல்லும் போது, அதாவது அந்த உலகளவில் இருக்கின்ற அந்த ஒற்றை சட்டம் என்கின்ற விடயத்தை எங்களுக்குள்ளே இறக்குமதி செய்யும் போது அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இப்பொழுது இந்த புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்தியல், முக்கியமான பேசுபொருளாக இருப்பது ஒரே நாடு ஒரே சட்டம். ஆனால் எங்களுடைய சுதேச அடையாளங்களோடு பாரம்பரியத்தோடு எங்களுக்கான தனியார் சட்டங்கள் இருக்கின்றன. தேச வளமையாக இருக்கட்டும், கண்டிய சட்டமாக இருக்கட்டும், முஸ்லீம் தனியார் சட்டமாக இருக்கட்டும், இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்று இவை சம்பந்தமாக எல்லாம் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவையெல்லாம் இல்லாமலாக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கருத்தியலுக்குள்ளே வர வேண்டும் என்று. ஏற்கனவே நீங்கள் பேசிய விடயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கருத்தியலோடு முரண்படுகிறீர்களா? நீங்கள் குறிப்பிட்ட முஸ்லீம் சட்டம், முஸ்லீம் தனியார் சட்டம், தேச வளமை, கண்டியனுங்கிற விஷயமெல்லாம் இந்த பர்சனல் லாஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் பை த கான்ஸ்டிடியூஷன். இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் தாய் சட்டம். இலங்கையுடைய அரசியலமைப்பு சட்டம் இவற்றையெல்லாம் அங்கீகரித்ததன் மூலம் சட்டம் ஒரே சட்டமாகத்தான் காணப்படுகிறது. அதனுடைய பிரயோகம் இப்பொழுது ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் ஏற்கனவே அமுலில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இங்கு உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் இல்லை.
ஒரு 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 செக்மெண்ட்டை ஒரு சட்டத்தில் ஒரு கமர்ஷியல் லோ என்பது வேறு, கிரிமினல் லோ என்பது வேறு என்று பிரிப்பது போல் அந்தந்த நிகழ்வுகளுக்கேற்ப சட்டங்கள் பிரயோகிக்கப்படும். ஆனால் அனைத்து சட்டங்களும் அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற தாய் சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களாகத்தான் பார்க்கப்படும். நீங்கள் அப்படி சொல்கின்ற இடத்தில் ஒரு முரண்பாடு இருக்கின்றது. சாதாரணமாக கிழக்கிலே வாழுகின்ற ஒரு முஸ்லீம் ஒருவர் திருமணம் முடிக்கின்ற முறைக்கும் அவருக்கு பிரயோகிக்கப்படுகின்ற சட்டத்துக்கும், தெற்கிலே இருக்கின்ற ஒரு சிங்கள சகோதரர் திருமணம் முடிக்கும் போது இருக்கின்ற சட்டத்துக்கும் முறைகளே மாற்ற வித்தியாசங்கள் இருக்கின்றது. எப்படி அந்த இடத்திலே சமநிலைப்படுகின்றது? அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணுடைய காணியை விற்கும் போது இருக்கின்ற சட்டமும், தெற்கிலே இருக்கின்ற ஒரு பெண்ணின் காணியை விற்கும் போது வருகின்ற சட்டமும் வித்தியாசப்படுது. அப்படியாக இது இரண்டும் எப்படி ஒரே மாதிரியாக இருக்கும்? நான் சொல்ல வருவது, இந்த பிரயோகங்கள், இந்த கலாச்சார வேற்றுமைகள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்திருக்கிறது. ஆகையினால் ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு சட்டம்தான், நாடு ஒன்றுதான், ஒரே சட்டம்தான். ஆனால் இப்பொழுது இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற விடயம் தொடர்பில் அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடன நினைக்கிறேன் சிம்மாசன உரையின் பொழுது ஜனாதிபதி ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் மூலம் எதனை சொல்ல விளைகிறார், இதனுடைய பிரயோக வடிவம் என்ன என்பது தொடர்பில் நாங்கள் முதலில் அவர் எதை சொல்ல வருகிறார் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதன்போடு நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று நான் முரண்பாட்டையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது 18 வயது திருமணம் தொடர்பில் எனக்கு முரண்பாடு இருக்கிறது. உண்மையில் 18 வயது ஒரு 16 வயது பெண்ணுடைய திருமணம் முடிப்பதற்கான உரிமை மறுதளிக்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி எனக்குள்ளும் இருக்கிறது. 16 வயது பருவ இலக்கியங்களில் நாங்கள் பார்க்கிறோம், 16 பருவ வயது. அந்த பருவ வயதை அடைந்த ஒரு பெண் தன்னுடைய உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, தன்னுடைய மனோ எழுச்சியினை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தனக்கு திருமணம் முடிக்கிற உரிமை வருகிறது என்று அவள் நினைக்கிறாள். அவளுக்கு உறவு கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்க முடியுமாக இருந்தால் அவள் திருமணம் முடிப்பதற்கு சட்ட ரீதியாகவும் நல்லொழுக்க ரீதியாகவும் மோரல் அண்ட் லீகல் என்று டிஸ்டிங்ஷன் இருக்கிறது. அவளுக்கு அந்த உரிமை பிறக்கிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் மூலம் அந்த உரிமை மறுதளிக்கப்படுவது தொடர்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னுடைய ஒரு சட்டத்தரணியாக எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை. 18 தான் என்று எல்லோருக்கும் ஒன்றாக திணிப்பது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் மூலம் பல விடயங்களை நாங்கள் பேசுபொருளாக மாற்றலாம். உதாரணமாக நீங்கள் தேசவளமையினுடைய காணி பிரச்சனை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அதே காணி பிரச்சனையை நாங்கள் ஏன் ஒரே நாடு ஒரே சட்டத்தில் கொண்டு வரக்கூடாது? உதாரணமாக இப்போ சில பிரதேசங்களில் சில கடும்போக்குவாதிகள், அது எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள். உதாரணமாக பௌத்தம் என்பதை பிழையாக பிரயோகித்து சில காணிகளை தன்வயப்படுத்துவதற்காக அவர்கள் பிரயோகிக்கின்ற சட்டம் என்ன வகையான சட்டம்? அது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய சட்டம்தான். ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் மூலம் அரசாங்கமோ ஜனாதிபதியோ எதை சொல்ல விளைகிறார்கள்? ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் மூலம் நாங்களும் இவற்றை எதிர்பார்க்கிறோம் உங்களிடம். இப்பொழுது அந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கருத்தியலுக்குள்ளே இங்கே இருக்கின்ற சிறுபான்மை சமூகம் சார்ந்து இருக்கின்ற இந்த தனியார் சட்டங்கள் எல்லாம் ஒரு உள்வாங்கிய விடயங்களோடு இணைத்துத்தான் நாங்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கருத்தியலை யாரும் பேசவில்லை. உள்வாங்கியிருக்கின்றோம் என்ற கருத்தை அதில் 2 தரப்பினரும் பிழை விடுகிறார்கள். அது என்னுடைய கருத்து. 2 தரப்பினரும் அதில் பிழை விடுகிறார்கள். அவருடைய தனித்துவங்களையும் நாங்கள் உள்வாங்கித்தான் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கருத்தியலை கொண்டு வரப்போகிறோம் என்பதை அரசு தரப்பு இதுவரை இருந்த இடத்திலும் பேச. உதாரணமாக இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டம் உறுப்புரை 9 என்று நினைக்கிறேன், புத்திசம் மஸ்ட் பி கிவன் ஃபோர்மோஸ்ட் பிளேஸ் என்று சொல்லுகிறது. பௌத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. உண்மையில் பௌத்தத்திற்கு முக்கியத்துவம் எப்படி வழங்குவது? கௌதம புத்தருடைய அந்த சமத்துவ கோட்பாட்டுக்கு அமைய ஜீவகாருண்ய கோட்பாடுகளுக்கு அமைய இந்த நாடு ஆட்சி செய்யப்பட்டால் எல்லோருக்கும் நலமாகத்தானே முடிய வேண்டும். ஆகையினால் நாங்கள் ஒரு சட்டம் தொடர்பாகவோ ஒரு ஐடியாலஜி அல்லது லீகல் டாக்டரின் தொடர்பாக பேசுகிற பொழுது நாங்கள் எதை நாடுகிறோம் என்பதை பேசுகிற ஒரு மேச்சுவர்ட் பொலிட்டிக்கல் டயலாக் இந்த நாட்டில் இடம்பெற்றாக வேண்டும். அதில் அரசாங்கம் 100% எப்பொழுதும் சரியாக இருக்கும் என்றும் இல்லை. அதே நேரம் அதனை வைத்து தங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்காக இனவாதம் பேசுகிறவர்கள் நமது சிறுபான்மை தரப்பில் கூட இருக்கலாம். ஆனால் இதற்கிடையில்
ஒரு நேர்த்தியான டிசிப்ளின் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் எவ்வாறு கொண்டு வருவது என்பது தொடர்பில் தான் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த ஒழுக்கவியல் சார்ந்து நான் நினைக்கிறேன் 2016 ஆண்டுக்கு பின்னர் போஸ்ட் ட்ருத் பாலிட்டிக் என்கின்ற ஒரு கருத்தியல் பேசப்படுகின்றது. இப்பொழுது இந்த உண்மை அரசியல் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா? சர்வதேச அளவிலே கூட இந்த சொல் புதிதாக 2016க்கு பின்னர் நான் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த விடயங்கள் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? நீங்கள் சொல்ல வருகின்ற இப்பொழுது எல்லோருமே நியாயமாக நடந்து கொள்வார்கள், எல்லாம் சரியாக நடக்கும், இந்த உள்வாங்கிய விடயங்களோடு ஒரு அரசியலமைப்பு ஒரு சட்டம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நினைக்கின்றீர்களா? உண்மையில் ஒரு டெமோக்ரஸி, ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி என்று சொல்வோம். நாங்கள் ஒரு கலந்துரையாடலுக்கான வழி திறக்கிற பொழுது அந்த கலந்துரையாடலுக்குள் எங்களுடைய கருத்தை உள்நுழைப்பதில் நாங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு கருத்தியல் பிறக்கிறது, அந்த கருத்தியல் அரசு தரப்பிலிருந்து பிறக்கிறது, அதனை நாம் எதிர்ப்பதன் மூலம் நாம் நமது தனிப்பட்ட அரசியலை வளர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் ஈற்றில் இந்த நாடும் நலன் பெறப்போவதில்லை, இந்த சமூகமும் நலன் பெறப்போவதில்லை. ஒரு விவாதம் மேலெழுகிற பொழுது அந்த விவாதத்திற்குள் நாங்கள் எவ்வாறு உள்நுழைவது, அதற்குள் எங்களுடைய வகிபாகத்தை செதுக்குவது எப்படி என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அண்மையில் நான் மிகவும் கவலைப்பட்ட ஒரு விடயம் அடையாளங்களை தொலைத்தல் தொடர்பில். எங்களுடைய மறைந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரஃப் அவர்களுடைய மன்னரை அதனை எல்லைப்படுத்துகிற மீசான் கட்டைகள் கூட தற்பொழுது ஜாவத்தை பள்ளிவாசல் வளாகத்திலே அந்த அடக்க ஸ்தலங்கள் இருக்கிற கபிரஸ்தானங்கள் இருக்கின்ற பிரதேசங்களில் இல்லாமல் இருக்கிறது. அதனை அடையாளப்படுத்துவதிலே இப்பொழுது நாங்கள் அவருடைய மன்னரைக்கு சென்று பிரார்த்தனைகள் புரிவதற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அடையாளப்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. நாங்கள் அடையாளங்களை தொலைத்த ஒரு சமூகமாக நம்மவர்களே முன்வந்து விட்டார்கள். அண்மையில் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட விடயம்தான். தேசிய காங்கிரசுடைய தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் பாராளுமன்றத்தில் அந்த ஆடையோடு நுழைகிற பொழுது இது ஆப்கானிஸ்தான் ஆடை என்று மரிக்கார் சொல்லுகிறார். பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். அப்படியானால் எங்களுடைய அடையாளங்களை நாங்களே காட்டிக் கொடுப்பது, எங்களுடைய அடையாளங்களை நாங்களே சிதைப்பது, இவ்வாறாக எங்களுக்குள்ளேயே ஒரு ஒழுங்கான ஒரு நேர்த்தியான மனநிலையில், பக்குவப்பட்ட மனநிலையில் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் அரசாங்கத்தோடு போராடி அரசாங்கத்தோடு பேசி அந்த கருத்தியல்களுக்குள் எங்களுடைய கருத்தியலை உள்நுழைப்பதற்கான வல்லமைகளை நாங்களே தொலைக்கிறோம். அந்த கலாச்சார அதிலிருந்து நம்மை சிறை மீட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக 20வது திருத்த சட்டம் மூலமும் எதிர்கால நோக்கும் என்ற விடயத்தில் தான் நாங்கள் பேசியிருந்தோம். சட்டம் மூலம் சார்ந்து அதற்கு அப்பால் சென்ற விடயங்கள், அதே நேரம் சிறுபான்மை சமூகம் சார்ந்த விடயங்கள், என்ன மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு அமைய வேண்டும் என்ற விடயங்கள் என பல விடயங்களையும் நாங்கள் ஆழமாக பேசியிருந்தோம். அதே போல நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் போது சட்டத்தரணி அவர்கள் சார்ந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைவர் அத்தாவுல்லா அவர்களுடைய ஆடை விவகாரம் சம்பந்தமாக மிக பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன, சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டன. அந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சி எங்களுடைய அரசியல் இந்த 20வது திருத்தம் சம்பந்தமாக நாங்கள் அடுத்த கட்டத்தை சிந்திப்பதற்கு, மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களாகிய நீங்கள் இது சம்பந்தமாக ஆழமாக சிந்திப்பதற்கான ஒரு தளம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்து கலந்து கொண்ட சட்டத்தரணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி பிஸ்ரீன். மக்கள் நம் பக்கம் நிகழ்ச்சிக்கும் தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பு உதவியில் ஈடுபட்ட ரிமாசாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரீன். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.